அனைவருக்கும் வணக்கம். குல்லாக் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற கோல்டுக்கு 16% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதாகவும் சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி கேள்விப்படும் போதே இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா, இதை நம்பி இவங்க சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உண்மையிலே அவங்க சொல்கிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுத்துட முடியுமான்னு சொல்லிட்டு இந்த குலாக் பிளாட்ஃபார்மை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த குலாக் அப்படிங்கிறது ஜார் அப்புறம் ஆரா கோல்டு மாதிரியான ஒரு டிஜிட்டல் கோல்டு சேவிங் அப்ளிகேஷன் தான். பொதுவாகவே டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு செபி அப்புறம் ஆர்பிஐ மாதிரியான அமைப்புகளோ சட்டங்களோ இல்லாததுனால இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரெக்டாக செபியோட ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே இந்த பிளாட்ஃபார்ம் வரலை அப்படின்னாலும் இவங்களோட கோல்டு எல்லாத்தையுமே சீக்வல் அப்படிங்கிற வால்ட்டில் தான் இவங்க சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வால்ட்டை செபி ரிஜிஸ்டர் ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வர்றதுனால நீங்கள் எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லி குலாக் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. குல்லாக் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையோட தமிழ் அர்த்தம் அப்படிங்கிறது உண்டியல். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய விதமான உண்டியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்னாலெல்லாம் நம்மளோட வீடுகளில் படிப்பு செலவுக்கு கல்யாண செலவுக்குன்னு நம்மளோட பிற்கால தேவைகளுக்கு தேவைப்படுற பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு பல்வேறு உண்டியல்களை நம்ம பயன்படுத்திட்டு வந்திருப்போம். அதே மாதிரிதான் இந்த பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ இல்ல வீடு வாங்குறதுக்காகவோ இல்ல மற்ற செலவுகளுக்காகவோ ஒரு டிஜிட்டல் உண்டியலை உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய டிஜிட்டல் உண்டியல்ல எவ்வளவு அமௌண்ட்டை சேமிக்க விரும்புறீங்க, அதை எவ்வளவு நாள்ல சேமிக்க விரும்புறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி உண்டியல்ல காசு போடுற மாதிரி டெய்லி காசு போட போறீங்களா இல்ல வாரம் காசு போட போறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களால செட் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க செட் பண்ணிருக்கக்கூடிய டியூரேஷனை பொறுத்து இவங்க உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட்டை எடுத்து அதை இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம்ல 24 கேரட் கோல்டோட பிரைஸ் என்னவா இருக்குதோ அந்த பிரைஸுக்கு ஈக்குவலான கோல்டாவே உங்களோட அக்கௌண்ட்ல வரவு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க வரவா வச்சிருக்கக்கூடிய கோல்டுக்கு லாக்இன் பீரியட் எதுவுமே இல்லாததுனால உண்டியலை உடைக்கிற மாதிரி உங்களால எப்ப வேணா அதை வித்ரா பண்ணிக்கவும் முடியும். இப்படி அப்பப்போ உண்டியல்ல காசு போடுற மாதிரிலாம் வேண்டாம், நான் மொத்தமா அமௌண்ட்டை போட்டுட்டு அதோட லாபத்தை அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குது. மினிமம் 10 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சமா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால அந்த பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அதோட மட்டும் இல்லாம ஜார் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாதிரியான ரவுண்ட் ஆஃப் ஃபியூச்சரையும் இந்த பிளாட்ஃபார்ம்ல சேவ் ஆன் ஸ்பெண்ட் அப்படிங்கிற நேம்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்றது மூலமா நீங்க ஒவ்வொரு தடவையும் டிரான்சாக்ஷன் பண்றப்பவும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. இப்படி நியரஸ்ட் 10க்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணுமா இல்ல நியரஸ்ட் 20க்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணுமா அப்படிங்கிறத உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி ரவுண்ட் ஆஃப் ஆகி வரக்கூடிய டிஃபரன்ஸை 1x 3x 5xன்னு மல்டிப்ளை பண்ணியும் உங்களோட அக்கௌண்ட்ல உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி யூபிஐ ஆட்டோபேயை எனேபிள் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கவும் முடியும். இப்படி நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக எஸ்எம்எஸ் பர்மிஷனையும் இவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க. பர்சனல் எஸ்எம்எஸ் எதையுமே நாங்க ரீட் பண்ண மாட்டோம், டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் எஸ்எம்எஸ் மட்டும் தான் நாங்க ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாலும் இந்த பர்மிஷனை நீங்க கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் முழுக்க உங்களோட விருப்பம் தான். இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் தங்கம்னு மட்டும் இல்ல உங்களால சில்வர்ல கூட இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனையும் இந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே தான்ப்பா, அந்த 16% ரிட்டர்ன்ஸ் சொல்லியிருந்தியே அதை பத்தி சொல்லுன்னு சொல்லி நீங்க ஆர்வத்தோட வெயிட் பண்றது எனக்கு புரியுது. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். நீங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே தங்கமா தான் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தங்கத்தை பெரிய ஜுவல்லர்ஸ் கிட்ட லீஸுக்கு விட்டு அது மூலமா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல 5% உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா நார்மலா 1 இயர்ல கோல்டோட பிரைஸ் ஆவரேஜா 11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்காக ஒரு 11% அது கூடவே கோல்டை லீஸுக்கு விடுறது மூலமா பிக்சடா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 5% சேர்த்து மொத்தமா 16% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த 11% அப்படிங்கிறதுக்கு முன்னால அப் டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. இது தங்கத்தோட விலை ஏறதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. பிக்சடா 5% அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கும். அது கூட இருக்கக்கூடிய அந்த 11% அப்படிங்கிறது தங்கத்தோட விலை ஏறதை பொறுத்து வேரி ஆகும். இந்த மாதிரி நீங்களும் உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கோல்டை லீஸுக்கு விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்க அக்கௌண்ட்ல மினிமம் 0.5 கிராம் கோல்டாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா இந்த மாதிரி 750 கிராம் கோல்டு வரைக்கும் உங்களால லீஸுக்கு விட முடியும். இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்ப என்கிட்ட கொஞ்சம் கோல்டு பிசிக்கலா வீட்டுல இருக்குது, அதை நான் இந்த மாதிரி லீஸுக்கு விட்டு ஏன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க.
நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோல்டை மட்டும் தான் உங்களால இந்த மாதிரி லீஸுக்கு விட்டு ஏர்ன் பண்ண முடியும். இப்படி லீஸுக்கு விடுறதுலாம் சேஃபா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டுக்கே இன்னும் எந்த விதமான ரெகுலேஷனையும் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது இந்த கோல்டை லீஸுக்கு விடுற கான்செப்டுக்கும் எந்த விதமான ரெகுலேஷனும் கிடையாது. இருந்தாலுமே இவங்க இதோட சேஃப்டின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்மாண்ட் அப்படிங்கிற கம்பெனி தான் எந்தெந்த ஜுவல்லருக்குலாம் கோல்டை லீஸுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்படி லீஸுக்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஜுவல்லருமே அவங்க வாங்கக்கூடிய கோல்டுக்கு ஈக்குவலான அளவு ஏதாச்சும் ஒரு பொருளை அடமானமா வச்சு தான் கோல்டை வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜுவல்லர் கிட்ட இல்லாத கோல்டா அவங்க ஏன் லீஸ் கோல்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோல்டு அப்படிங்கிறது அவங்களோட ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் போது அதை ஒரு பிஸ்னஸ் லோன் மூலமாக வாங்குறத விட இந்த மாதிரி லீஸுக்கு வாங்குறது அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் லீஸுக்கு விட்டுருக்கக்கூடிய கோல்டுக்கும் எந்த விதமான லாக்இன் பீரியடும் இல்லாததுனால உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ உங்களால் அதை வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். அதோட மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட லீஸுக்கு வாங்கியிருக்கக்கூடிய ஜுவல்லரும் அவரோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா லீஸ் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பவே அந்த லீஸும் கேன்சல் ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லீஸ் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதோ அன்னைக்கு தேதி வரைக்குமே நீங்க ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்படி இன்ட்ரெஸ்டா நீங்க ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கோல்டா தான் உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கோல்டை ரெடீம் பண்றதுக்கு இவங்க நிறைய விதமான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு காயினா ரெடீம் பண்ணணும் அப்படின்னா அதை இவங்களோட ஸ்டோர்ஸ்ல இருந்தே உங்களால ரெடீம் பண்ணிக்க முடியும். இவங்களோட ஸ்டோர்ஸ்ல மினிமம் 0.1 கிராம்ல ஸ்டார்ட் ஆகி 20 கிராம் வரைக்குமான கோல்டு காயினை 24 கேரட்ல சேல் பண்ணிட்டு வராங்க. இந்த காயினை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 3% ஜிஎஸ்டியோட சேர்த்து மேக்கிங் சார்ஜஸ் அப்புறம் டெலிவரிக்காகவும் நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ்க்காக இவங்க எந்த அமௌண்ட்டையும் சார்ஜ் பண்றது இல்லை. ஏன்னா இவங்க வால்ட்டோட இன்சூரன்ஸ்லயே இந்த ஷிப்பிங் இன்சூரன்ஸும் கவர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தனியா இன்சூரன்ஸ்க்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் சார்ஜ் பண்றது இல்லை. நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணி 10 to 14 டேஸ்ல உங்களோட லொகேஷனுக்கே இந்த காயின் வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கோல்டை சேவ் பண்ணக்கூடிய நிறைய பேர் அதை ஒரு ஜொல்லாதான் மாத்திக்க விருப்பப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க சேவ் பண்ணக்கூடிய கோல்டை இவங்களோட பார்ட்னர் பிராண்டோட கிஃப்ட் வவுச்சரா கன்வெர்ட் பண்ணி அந்த கிஃப்ட் வவுச்சர் மூலமா நீங்க இந்த ஸ்டோரை விசிட் பண்ணி ஒரு ஜுவல்லை உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்கவும் முடியும். இவங்களோட பார்ட்னர் லிஸ்ட்ல நமக்கு நல்ல பழக்கமான கல்யாண், ஜிஆர்டி, தனிஷ்குன்னு ஒரு சில பெரிய ஜுவல்லர்ஸ் இருக்கிறது மற்ற எந்த டிஜிகோல்லையும் இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இதனால நமக்கு பிடிச்ச கடையில நம்ம சேர்த்திருக்கக்கூடிய கோல்டை வச்சு நகை வாங்கிக்க முடியும். அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பத்தி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் கோடு மூலமா இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சீங்கன்னா அப்படி உங்க மூலமா இந்த பிளாட்ஃபார்ம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல சேர்க்கக்கூடிய கோல்டை பொறுத்து அதிகபட்சமா உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களால 10 பேர் வரைக்கும் ரெஃபர் பண்ணி மேக்சிமமா 10,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். 10 ரெஃபரலை தாண்டி நீங்க பண்ணக்கூடிய ரெஃபரலுக்குலாம் எந்த விதமான அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த பிளாட்ஃபார்ம்காரங்க நம்மளை வச்சு எப்படிலாம் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இவங்க சேல் பண்ணக்கூடிய கோல்டோட பையிங் பிரைஸ் அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸை விட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை ஸ்ப்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட்டை வச்சுதான் இவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. இதை நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அங்க ஒரு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு வித்தாதான் அவங்க அந்த பிசினஸை லாபகரமா ரன் பண்ண முடியும். இவங்களும் அதே தான் பண்றாங்க. அவங்களோட லாபத்தை பார்க்கும்போது நம்மளும் நம்மளோட லாபத்தை பார்க்கணும்ல. அதுக்காக நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இல்ல எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் கண்ணை மூடிட்டு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடாம அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க கோல்டை சேல் பண்ணக்கூடிய பிரைஸை மற்ற பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்படி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்றது பெஸ்ட். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னதான் கோல்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாவே இருந்தாலும் அதை இந்த மாதிரியான ஆப் மூலமா பண்ணும்போது இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஏமாத்தாம இருக்கணும். இவங்களுக்கு கோல்டு கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனியும் ஏமாத்தாம இருக்கணும். இவங்களோட கோல்டை சேஃபா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வால்ட் கம்பெனிக்காரங்களை ஏமாத்தாம இருக்கணும். நீங்க கோல்டை லீஸுக்கு விடுறீங்க அப்படின்னா அந்த லீஸுக்கு வாங்கிட்டு போறக்கூடிய ஜுவல்லர்ஸும் ஏமாத்தாம இருக்கணும். இப்படி எல்லாமே தேர்ட் பார்ட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரச்சனை வந்தா கூட அது மொத்தமா எல்லா இடத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஆனா இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்க தான் செய்வாங்க. இருந்தாலுமே இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்தது தான். நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம் தான். கரெக்டா?